நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தரமான சம்பவத்தை இந்தியா செஞ்சிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க போர்ல இந்தியா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த முடிவு அமெரிக்காவை அப்படியே கொஞ்சம் நடுங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா ஈரான் அடிச்சா இந்தியாவுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஈரானை தொட்டா இந்தியா வரும் அப்படிங்கிற ரீதியில தான் இப்ப இந்தியா இருக்காங்க. அதாவது இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஈரானுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது இந்தியாவையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான பதற்றமான செய்தி நண்பர்களே. அதுவும் 30 வருட அமெரிக்க ஆதிக்கத்தை ஒரு வாரத்துல உடைச்சு எறிஞ்சிருக்காங்க ஈரான். தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் ஒன்னையும் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே நீங்க தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்திய கிழக்குல ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் விமானங்களை அதிக அளவுல குவிச்சிட்டு வருது. அதே நேரம் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு உறவுகளை இந்தியா வலுப்படுத்திட்டு வந்தாலும் இதுவரைக்கும் ஒரு அமெரிக்க போர் விமானத்தை கூட இந்தியா வாங்கல அப்படின்னா நம்மளால நம்ப முடியுது நண்பர்களே. இதுக்கு என்ன காரணம், இதன் பின்னணி குறித்த விவரங்களை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்தியா அமெரிக்க உறவு அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே சீராக வளர்ந்துட்டு வருது. பல்வேறு துறைகள்லையும் இந்தியா அமெரிக்கா இணைஞ்சு செயலாற்றிட்டு வர்றாங்க. இரண்டு நாட்டு தலைவர்களும் நண்பர்களாகவே இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட அமெரிக்கா கிட்ட இருந்து இதுவரைக்கும் இந்தியா ஒரு போர் விமானத்தை கூட வாங்கினதே இல்லை அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? அதற்காக அமெரிக்காவிடம் அதிநவீன போர் விமானங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட முடியாது. விமானப்படையில உலகிலேயே அதிசக்தி வாய்ந்த விமானங்கள் அமெரிக்கா வசம் தான் இருக்கு. ஆனாலும் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா ஒரு போர் விமானத்தை கூட வாங்கினதே கிடையாது. இது தொடர்பாக ஒரு செய்தி நிறுவனம் சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுடைய தாக்குதல்ல இப்போது பயன்படுத்தப்படும் FA-18 சூப்பர் ஹார்னட், F-15E ஸ்ட்ரைக் ஈகிள், F-16 ஃபைட்டிங் ஃபால்கன், F-24 ராப்டர், F-35 லைட்னிங் 2 மற்றும் B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் உள்ளிட்ட பல அமெரிக்க போர் விமானங்கள் கடந்த 20 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கு முன்மொழியப்பட்டிருக்கு. பிற அமெரிக்க ராணுவ தளவாடங்களை இந்தியா வாங்கிய போதிலும் இந்த போர் விமான ஒப்பந்தங்களை இந்தியா நிராகரிச்சுட்டே வந்திருக்காங்க. கடந்த 10 வருஷத்துல அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு கொள்முதல் கணிசமாக அதிகரிச்சது. C-17 குளோப் மாஸ்டர், C-130J சூப்பர் ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானங்கள், P-8I போலிஸ்டன் கடல் கண்காணிப்பு விமானங்கள், AH-64 அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்கள், CH-47 சினுக் கனரக லிப்ட் ஹெலிகாப்டர்கள் போன்ற பல முக்கிய அமெரிக்க தளவாடங்களை இந்தியா வாங்கியிருக்காங்க. கண்காணிப்பு தாக்குதல் பணிகளுக்காக MQ-9B பிரிடேட்டர் ட்ரோன்களையும் இந்தியா பெறவிருக்கு. பல ஆயிரம் கோடி மதிப்பிலான இந்த கொள்முதல் சர்வதேச அளவில் முக்கியமானதாகவே பார்க்கப்படுது. இது அமெரிக்காவை இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆயுத சப்ளையர்கள் ஒன்றாக மாற்றியிருக்கு. இப்படி இதர தளவாடங்களை வாங்கினாலும் கூட போர் விமானங்கள் மட்டுமே இந்தியா தொடர்ந்து தவிர்த்துட்டே வந்திருக்காங்க. போர் விமானங்கள்ல மட்டும் அமெரிக்காவை இந்தியா தவிர்க்க பனிப்போர் கால வரலாறு தான் காரணம் அப்படின்னு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா F-86 சேபர், F-104 ஸ்டார் ஃபைட்டர், F-86D, A-37, F-16 ஃபைட்டிங் ஃபால்கன் போன்ற பல முன்னணி விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்தாங்க. பாகிஸ்தான் அந்த விமானங்களை தான் இந்தியாவுடனான மோதல்களை பயன்படுத்தினாங்க. இந்தியா இதன் காரணமாகவே அமெரிக்காவுடைய சிஸ்டத்திலிருந்து மாறுபட்டு மற்ற நாடுகளிலிருந்து போர் விமானங்களை பெற தொடங்கினாங்க. அதாவது இந்திய விமானப்படை MiG-21, MiG-23, MiG-29, சுகாய் 30 MKI போன்ற சோவியத் ரஷ்ய போர் விமானங்கள் மற்றும் ஜாக்குவார், அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், மிராஜ் 2000 பிரான்ஸோடது, ஹேக்கர் ஹண்டர் பிரிட்டன் போன்ற பிற நாடுகளுடைய போர் விமானங்களை பயன்படுத்துறாங்க. இதுல இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு உருவாக்கிய சுகாய் 30 MKI இந்திய போர் விமான படையின் முதுகெலும்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல 1998 மே மாதம் நம் நாடு அணுகுண்டு சோதனை நடத்திய போது அமெரிக்கா அதை எப்படி கையாண்டது அப்படிங்கிறதும் இதுக்கு மற்றொரு முக்கிய காரணம். அப்போது அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டதுக்காக பில் கிளின்டனுடைய நிர்வாகம் இந்தியா மீது தடைகளை விதித்து தொழில்நுட்ப பரிமாற்றங்களை கட்டுப்படுத்துச்சு. முக்கியமான பாதுகாப்பு திறன்களுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத இந்தியாவுக்கு இந்த சம்பவம் உணர்த்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகள் மேம்பட்டாலும் இந்தியா சற்று கவனமாகவே இருந்தது. ஆயுத கொள்முதல்ல வெளிநாடுகளை சார்ந்திருப்பது ஒரு நீண்ட கால பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டுச்சு. மற்ற ராணுவ தளவாடங்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்கும்போது போர் விமானங்களை வாங்குவதில் மட்டும் என்ன தயக்கம் அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும். அதாவது போக்குவரத்து விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர்களை போல் இல்லாமல் போர் ஜெட்டுகள் ஒரு நாட்டின் வான்வெளி போர் திறனின் மையமாக இருக்கு. ஒரு முறை வாங்கிட்டோம்னா எல்லாம் ஓவர் அப்படின்னு இருந்து விட முடியாது. உதிரி பாகங்கள், சாஃப்ட்வேர் அப்டேட், ஏற்றுமதி ஒப்புதல்கள் அப்படின்னு தொடர்ந்து வெளிநாட்டை சார்ந்துதான் நாம இருக்கணும். அரசியல் பதற்றங்கள் காரணமாக அமெரிக்கா இது போன்ற கட்டுப்பாடுகளை இந்தியா மீது விதித்தால் அது பெரும் சிக்கலை உருவாக்கும். பாகிஸ்தானுடைய F-16 விமானப்படைக்கு உதிரி பாகங்கள் வழங்க அமெரிக்கா கட்டுப்பாடு விதித்தது.
அதே போல அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக துருக்கிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதும் ஒரு உதாரணம். இதுவே இந்தியா யோசிக்க காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2000 முதலே அமெரிக்கா பல ஜெட் விமானங்களை இந்தியாவுக்கு வழங்க முன்மொழிந்தாங்க. 2000களில் இந்தியாவுடைய பல்திறன் F-16, F-18 சூப்பர் ஹார்னட் வழங்க முன்வந்தது. பிற்காலத்தில் இந்தியாவுக்காக F-21 அப்படிங்கிற மேம்படுத்தப்பட்ட F-16 வகை வழங்க ரெடியாக இருந்தது. சமீபத்தில் கூட அமெரிக்கா F-15 EX ஈகிள் 2வையும் வழங்க தயாராக இருந்தாங்க. ஆனால் இந்தியா இந்த ஒப்பந்தங்கள் எதையும் தொடரல. மாறாக பிரான்சுடைய ரஃபேல் விமானத்தை தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக தான் இதுவரைக்கும் அமெரிக்க போர் விமானம் ஒன்றை கூட இந்தியா வாங்கினதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் அமெரிக்காவை நம்பி நம்ம எதுலையும் களத்தில் இறங்க முடியாது அப்படின்னும், அமெரிக்கா எப்போ வேணுமானாலும் பின்வாங்கும், நமக்கு எதிராக தடைகளை போடும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா சாதுரியமாக செயல்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமெரிக்க போர் விமானத்தை கூட வாங்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா 30 வருட அமெரிக்க சாம்ராஜ்யத்தையே புரட்டி போட்டிருக்கு ஈரான் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 30 வருஷங்களாக மத்திய கிழக்குல நான் தான் ராஜா அப்படின்னு கொடிகட்டி பறந்த அமெரிக்க ராணுவத்துடைய ஆதிக்கத்துக்கு ஈரான் வைத்த செக்மேட் ஒட்டுமொத்த உலகையும் அதிர வச்சிருக்கு. வெறும் 7 நாட்கள்ல 3 தசாப்த கால கட்டுப்பாட்டை ஈரான் தவிடு பொடியாக்கி இருப்பது ராணுவ வரலாற்றிலேயே இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவுடைய தற்பெருமைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது அதன் தாடுன்னு சொல்லப்படுகிற டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் தான். ஒவ்வொன்றும் சுமார் $1 பில்லியன் மதிப்புடையவை. அதன் ஒரு பகுதியான $300 மில்லியன் மதிப்புள்ள ரேடார் அமைப்புகளை ஈரான் துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கிறது. அமெரிக்காவை நிலைக்குலைய வச்சிருக்கு. உலகம் முழுவதுமே அமெரிக்காவிடம் இருந்தது வெறும் 8 தாடு அமைப்புகள் தான். அதுல பாதியை, அதாவது 4 அமைப்புகளை ஈரான் இந்த குறுகிய காலத்துல காலி செஞ்சிருக்கு. ஜோர்டான், UAE, கத்தார் அப்படின்னு வளைகுடா நாடுகள் எங்கும் பரவி இருந்த அமெரிக்காவுடைய கண்களை, அதாவது ரேடார்களை ஈரான் குருடாக்கி விட்டது. ஈரான் வெறும் உணர்ச்சி வசப்படும் நாடல்ல, அது பல தசாப்தங்களாக இந்த ஒரு போருக்காக தன்னை தயார்படுத்தி வந்திருக்கு அப்படிங்கறத இப்போது தெல்ல தெளிவா தெரிய வந்திருக்கு. ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் ஈரானை ஒரு பலவீனமான எதிரியாக கருதி செய்த கணக்கீடுகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நவீன தொழில்நுட்பங்களை காட்டிலும் ஈரானுடைய உளவு பிரிவு மற்றும் இலக்குகளை தாக்கும் வேகம் ராணுவ நிபுணர்களை வாயடைக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவை விட பலவீனமான நாடு எப்படி இவ்வளவு பலமான சக்தியை முடக்கியது அப்படிங்கிறதா இப்போது உலக நாடுகளுடைய ஹாட் டாபிக்காகவே இருக்கு. அமெரிக்க ராணுவம் இவ்வளவு மோசமாக பின்வாங்குவதை உலக நாடுகள் ஒருவித புன்னகையுடனேயே கவனிச்சுட்டு வர்றாங்க. வழக்கமான ஆயுதங்களை கொண்டு ஈரானை வீழ்த்துவது இனி சாத்தியமில்லை அப்படிங்கிற சூழல் உருவாகி இருக்கு. இப்போதுள்ள நிலையில ஈரானை பணிய வைக்க அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை தவிர ட்ரம்புக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை முற்றி இருக்கு. வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவுடைய பாதுகாப்பு வலயம் சிதைந்து போயிருக்கிறதுனால இனி வரும் தாக்குதல்களை சமாளிப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு வாஷிங்டன் அதிகாரிகளே ஒப்புக்கொள்ள தொடங்கியிருக்காங்க. 30 வருட சாம்ராஜ்யம் சரிந்து விழுகிறது. புதிய வல்லரசாக ஈரான் உருவெடுக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நாம பார்க்கணும். இந்த யுத்தத்துல ஈரானுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது அவர்கள் கையாண்ட நவீன கால கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா தன் $1 பில்லியன் மதிப்பிலான தாட் மற்றும் பேட்ரியாட் தடுப்பு அமைப்புகளை முழுமையாக நம்பியிருந்த நிலையில ஈரான் மிக மலிவான விலையிலான சுய கட்டுப்பாடு ட்ரோன்களை, அதாவது கேமிகாஸ் ட்ரோன் இருக்குல்ல, அதை பெருமளவுல ஏவி அவற்றை நிலைக்குலைய செஞ்சிருக்கு. ஒரு பக்கம் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களை துல்லியமான ஏவுகணைகளால் தாக்கிவிட்டு அதே சமயம் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி உலக பொருளாதாரத்துடைய நாடி துடிப்பை ஈரான் தன்னுடைய கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்திருக்கு. 30 ஆண்டுகளாக அமெரிக்கா கட்டியெழுப்பிய பாதுகாப்பு அரண் ஈரானுடைய இந்த திட்டமிட்ட ரேடார் அளிப்பு நடவடிக்கையால செயலிழந்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறி தளம் அமைத்த அமெரிக்காவால இப்போது அந்த நாடுகளையே பாதுகாக்க முடியவில்லை அப்படிங்கறதுதான் ஈரான் பெற்றிருக்கும் மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி அப்படின்னே சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெற்று வரும் போர் பல்வேறு நாடுகளுடைய பொருளாதாரத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த போர் காரணமாக இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் விளைவாக இந்திய உள்நாட்டு சந்தையில பாஸ்மதி அரிசி விலை குறையும் நிலையும் உருவாகியிருக்கு. இந்த இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக பல நாடுகள் பொருளாதார ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக எரிசக்தி மற்றும் வர்த்தக துறைகளில் இந்த தாக்கம் அதிகமாகவே இருப்பதாக சொல்லப்படுது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து எண்ணெய் இறக்குமதி நடைபெறும் வழித்தடங்கள்ல இடையூறு ஏற்படும் அபாயமும் உருவாகி இருக்கு. இதனால கச்சா எண்ணெய் விலை உயரக்கூடும் அப்படிங்கிற அச்சமும் எழுந்திருக்கு. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசலுடைய விலைகளும் உயரக்கூடும் அப்படிங்கிறதுனால பல நாடுகள் அதை கவனமாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க.
இந்த சூழல்ல தான் இந்தியாவிலையும் எரிசக்தி துறையில மாற்றங்கள் காணப்படுது. வீட்டு உபயோகம் மற்றும் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை எண்ணெய் நிறுவனங்களால் உயர்த்தப்பட்டிருக்கு. சுமார் 11 மாதங்களுக்கு அப்புறம் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் எரிசக்தி பொருட்களுடைய தட்டுப்பாட்டை குறைக்கும் நோக்கத்தில் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தி அதிகரிக்க மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இதற்கிடையில தான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து நடைபெறும் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பாசுமதி ரைஸ் இப்போ தடைப்பட்டிருக்கு. இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் முக்கிய கடல்சார் வழித்தடங்கள் ஒன்றாக ஹார்முஸ் நீரிணை இருக்கு. இந்த நீரிணை வழியாக தான் பல சரக்கு கப்பல்கள் தினசரி பயணம் செய்யுது. ஆனால் தற்போதைய போர் சூழ்நிலை காரணமாக இந்த வழித்தடம் மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் இந்த பாதையில் செல்லும் கப்பல்களை ஈரான் குறிவைத்து தாக்கும் அபாயம் இருப்பதாக சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் இந்தியாவிலிருந்து பாஸ்மதி ஏற்றி செல்லும் கப்பல்கள் இந்த வழியாக பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் சூழல் உருவாகியிருக்கு. போரின் தாக்கம் காரணமாக சரக்கு கப்பல் போக்குவரத்து செலவும் அதிகரிச்சிருக்கு. முன்பு ஒரு கொள்கலனுக்கான போக்குவரத்து செலவு $3500 இருந்த நிலையில தற்போது அது $4500 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையால இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய சுமார் 4 லட்சம் டன் பாஸ்மதி அரிசி தற்போது அனுப்ப முடியாமல் சிக்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்குது. குறிப்பாக துபாய், ஆப்கானிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு நடைபெறும் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் உற்பத்தியாளர்கள் சொல்றாங்க. பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் செல்லும் நிலவழி பாதை ஏற்கனவே மூடப்பட்டிருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு தற்போது ஈரான் வழியாக தான் கடல் அல்லது சாலை போக்குவரத்து மூலம் பொருட்கள் அனுப்பப்படுது. ஆனா ஈரான்ல போர் நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த வழித்தடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால ஆப்கானிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படும் அரிசி ஏற்றுமதி தடைப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஈரான் மற்றும் துபாய் துறைமுகங்களிலும் பாசுமதி அரிசி சரக்குகள் தேங்கி கிடப்பதாக உற்பத்தியாளர்கள் சொல்றாங்க. இந்தியாவிலிருந்து ஆண்டுதோறும் சுமார் 60 லட்சம் டன் பாசுமதி அரிசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இதுல பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் முக்கியமாக இருக்காங்க. இந்த 2 மாநிலங்கள்ல இருந்து மட்டும் 17% முதல் 20% வரைக்கும் உற்பத்தி நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றுமதி தடைப்பட்டதுனால தற்போது இந்திய உள்நாட்டு சந்தையில பாசுமதி அரிசி அதிகமாக தேங்கிட்டு வருது. இதன் காரணமாக விலை குறையும் நிலை உருவாகியிருக்கு. கடந்த சில நாட்களில் மட்டும் பாசுமதி அரிசி விலை சுமார் 10% குறைந்துள்ளதாக சொல்லப்படுது. குவிண்டாலுக்கு 400 முதல் 500 வரை விலை குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்திய கடல் எல்லையை நோக்கி சென்ற பாஸ்மதி அரிசி ஏற்றப்பட்ட சில கப்பல்கள் திரும்பி வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.